பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி ஜும்மா நாளில் இந்த ஒரு சலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ காட்டக்கூடிய இந்த சலவாத்திற்கு பாருங்கள், இதை எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் காட்டுறேன். ஏன்னா இது வந்து தனித்தனியாக ஓதணும், இப்படி ஒட்டுக்கா ஓதக்கூடாது. ஆனால் நீங்கள் கடைசியாக கேட்பீங்கள்ல, ஒட்டுக்கா போடுங்க சிஸ்டர், அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓட முடியும்ட்டு. அதனால் ஓதுறதுக்காக நான் இப்போ ஃபஸ்ட்டு இப்படி போட்டிருக்கேன். இப்போ எல்லோரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இது எப்படி ஓதணும்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம சலவாத் ஓதுறது எவ்வளோ சிறப்புன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய நாள் பார்த்துருக்கோம் அதனுடைய சிறப்புகளை பற்றி. ஏன்னா அல்லாஹுடைய தூதரே எதிர்பார்த்த ஒரு அமல் தான் சலவாத்தாக இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம அதிகமாக சலவாத் ஓதிக்கொள்ளணும். அந்த சலவாத்தில் இது ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் கேள்விப்படாத சலவாத்தாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு வரியாக நான் சொல்கிறேன். முதல் வரி என்னென்னா, அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இருக்குது பாருங்க, அந்த ரூஹுக்கு உன்னுடைய சலவாத்தை புளிய அல்லான்னு நம்ம கேட்குறோம். சுபஹானல்லாஹ். என்னைக்காவது நபி அவர்களுக்கு கேட்கும் போது அல்லாஹுடைய தூதராகிய நபியின் மீது அவங்களுடைய ரூஹின் மீது சலவாத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்குமா? கேட்டிருக்கவே மாட்டோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த சலவாத் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம கேட்போம் சலவாத்தெல்லாம், அல்லாஹுடைய தூதருக்கு சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும்ட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் கேட்குறோன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பெஷலான நிறைய வார்த்தைகள் இருக்குது. நபி அவர்களுக்கு நேரடியாக சலவாத்தி தனித்தனியாக கேட்குறதுல சிறப்பு மிக்கதாக இந்த ஒரு சலவாத் இருக்கும். அப்போ முதல்ல என்னது, அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரூஹெல்லாம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் வந்த மற்ற ரூஹை விடவும் அவர்களுக்கு அதிகமாக கூட நம்ம கேட்குறோம். அடுத்த வரி பாருங்கள், அல்லாஹும்ம சல்லி அலா ஜசதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அப்படின்னு அர்த்தம்னா, ஜசதினா உடல் அப்படின்னு அர்த்தம். நபியுடைய உடல் இருக்குது பாருங்கள், நபியுடைய உடலின் மீது அல்லாஹுடைய சாந்தியை நம்ம கேட்குறோம். எந்த அளவு கேட்குறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்களுடைய உடல்களை விட அதிகமாக நம்ம கேட்குறோம். எல்லாருமே மௌத்தாராங்க, எல்லாருமே கபரில் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தான கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மரியாதை. கபிரிஸ்தானத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபிரிஸ்தானத்துக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மதீனாலெல்லாம் போகும்போது சலாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு கேட்கும்போது நம்ம பொதுவாக சாந்தி சலாம்னு கேட்காம அவங்களுடைய ரூஹுக்கு நீ கொடு, அவங்களுடைய உடலுக்கு நீ கொடுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கேட்குறோம். அந்த ரூஹும் அந்த உடலும் எப்படி கேட்குறோன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய உடலை விடவும் ரூஹை விடவும் அதிகமாக கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்து மூன்றாவது அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி. கபருன்னு என்னது உங்களுக்கே தெரியும். கபருங்கிறது மரணத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடிய அந்த ஒரு வீடு. அந்த கபருவை விட, அதாவது நபியுடைய கபரு இருக்கு பாருங்க, அந்த கபரில் நீ சாந்தியும் சலாமும் கொடு. அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கபருலாம் இருக்குது, அதை விட அதிகமாக கொடுன்னு கேட்குறோம். இப்போ நபி அவர்கள் எங்கே இருப்பாங்க? எல்லாருமே மஃபாத்தானாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மறுமை நாள் வர வரையும் கபரில் தான் இருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூஹுக்கு கொடு, உடலுக்கு கொடு, அதேமாதிரி அவங்களுடைய கபருக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். பொதுவாகவே கபருக்காக ஒருத்தவங்களுக்கு நம்ம துவா செய்கிறது நமக்கு கடமை. மஃபாத் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காகவும் மறுமைக்காக தான் நம்ம துவா செய்வோம். ஏன்னா கபர் வெளிச்சமாக இருக்கணும், கபர் விஸ்தீரணமாக இருக்கணும், கபர் வந்து அமைதியாக இருக்கணும், கபரில் வேதனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம துவா செய்வோமா. அப்போ நம்ம நபி அவர்களுக்காக அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டோம், நமக்கு தோணலை. ஆனால் நம்ம சலவாத் மட்டும் ஓதிட்டு இருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், தனியாக கபருக்காக கேட்குறோம். எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரியான துவாக்களை கேட்கணும். அதில் நபி அவர்களுக்கு நம்ம கேட்காம இருக்கிறனால இந்த செலவாத்தின் மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நமக்காக மஃபாத்துக்கு பிறகு, அதாவது மௌத்தானத்துக்கு பிறகு துவா செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்று வளர்த்தி வைப்பது ஒரு பாக்கியம்ட்டு. அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காகட்டும், நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் தாய் தந்தைகளுக்காக நீங்கள் துவா செய்யணும். உங்களுடைய நன்னா நன்னிமா, தாதா தாதிமா, உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் மஃபாத்தாக இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யணும். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளாகட்டும், வளர்க்கக்கூடியவங்களை என்ன பண்ணணும்னா சொல்லி வளர்த்தணும். அவங்க உங்களுக்கு இங்கிருந்து எதையும் கொடுத்து விட மாட்டாங்க மறுமைக்கு. ஆனால் அவங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் என் தாய் தந்தை கபரில் நல்லா இருக்கணும், அவர்களுக்கு எந்த வேதனையும் இருக்கக்கூடாது, எல்லா பாவத்தையும் மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் கூட வந்து நமக்காக கேட்க மாட்டாங்களா அந்த குழந்தைகள்? சொல்லுங்க பார்க்கலாம். அதை கேட்குறதன் மூலமாகத்தான் வந்து நமக்கு பலன் கிடைக்க போகுதுன்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லி வளர்க்கணும். அப்புறம் கடைசி வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அலா ஆலிஹி வசஹபிஹி வசல்லம். அப்படின்னா நபி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் கொடுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அப்போ வந்து எப்பயுமே பொதுவாக நம்ம ஒரு வார்த்தையில் கேட்ட இடத்துல இந்த இடத்துல பிரித்து கேட்குறோம். இந்த செலவாத்தை இந்த நாளில் ஒதுக்குங்க. இதை விட சிறந்த செலவாத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.